வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து பாத்ரூம் கன்சீல் பண்ணுறது பார்க்கலாம். இந்தியன் பேஷன் ப்ளஸ் வைக்கிறது போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வரும். இந்த பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமு ஏற்கனவே தனித்தனியாக இந்த ஃபோல்டர் லிங்க் கொடுக்குறான். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கிட்ட வாஷ் பேஷன் வருது. இது மற்றபடி ஷவரு மற்ற இதுக்கு தான் உடச்சாச்சு. நார்மலான டேப்பு தான் 3 டேப்பு. கார்பரேஷன் வாட்ரு ப்ளஸ் ஹீட்ரு வாட்ரு, டேங்க் வாட்ரு. இது வந்து டீ போட்டு இதில் கொடுக்குற மாரி லைன் கொடுத்தாச்சு. ப்ளஸ் இங்கே தான் இந்தியன் பேஷன் வருது. இந்தியன் பேஷனுக்காக 3 அடி இது வரைக்கும் அளந்து நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். 3 அடி மார்க் பண்ணிவிட்டு டோட்டல் பாத்ரூமில் இதில் 3 அடி இந்தியன் பேஷனுக்கு போயிட்டு இங்கே வந்து டேப்புக்காக வச்சுட்டான். இதுலேருந்து 3 அடிக்கு இந்தியன் பேஷனுக்கு வச்சுட்டு ஒதுக்கிட்டு ஃபுல்லாக இதுலேருந்து 3 அடி கரெக்டாக வச்சா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுலேருந்து நம்ம வாஷ் பேஷன் வந்து இந்த டோர் சென்டரில் டோர் திறந்தால் ஓப்பனில் வர மாரி போட்டிருக்கோம். அதனால அந்த டோர் சென்ட்ரு பண்ணி நம்ம ஷவர் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து இந்தியன் பேஷன் வந்து நம்ம ஹீட்ரு லைன் இதுக்கிட்ட செட் பண்ணுறதுக்கு இதுக்கிட்ட வச்சாச்சு. ப்ளஸ் அவுட்டரில் ஒரு வாட்டர் லைன் கேட்டாங்க. அதனால் டேங்க் வாட்டர் கேட்டால் இங்கேருந்து ஜம்பர் போட்டாச்சு. அதனால் படிக்கட்டு அங்கே வருது. அதனால் அப்படி போட்டாச்சு. ஷவரு ப்ளஸ் ஷவர் ஒன்று வருது. இங்கே இது விட்டு படிக்கட்டு இதுக்கிட்ட லேண்டிங் மாரி ஏறுது. அதனால தான் அந்த டேங்க் வாட்ரு நம்ம கன்சீல் பண்ண வால்வு ரூமுக்கு கொஞ்சம் ஒரு அடி இழுத்துக்கிட்டு படிக்கட்டு கீழே போய் ஜம்பர் போட்டுட்டு போயிருக்கோம். இது வந்து கார்பரேஷன் வாட்டர் ஜம்பர் போட்டு அந்தாண்ட லைன் வழியாக வரும். நம்ம பைப்பு போடுறப்ப டீட்டெயிலாக காட்டுறேன். இந்தாண்ட வந்து ஹீட்ரு வாட்ரு பக்கத்துக்கு 4 இன்ச்சு எப்பயும் போல் நம்ம வச்சாச்சு. இதில் வந்து இந்தியன் பேஷன் வச்சு கீழே மட்டத்துலேருந்து கரெக்டாக 2 அடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பேஷன் வைக்கிற அளவுலேருந்து 2 அடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேஷனோட டேப்பு இப்போ எல்லாத்துலையும் ஆணி போட்டாவது. ஆணி போட்டு கட்டிட்டு இதில் தான் ஜம்பர் விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது வழியாக தான் படிக்கட்டு லைன் போயிட்டுருக்குது. மற்றபடி ஃபிட்டிங்கெலாம் வந்துட்டு கிச்சன் ஃபிட்டிங் ஒர்க் பண்ணுறத நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தனியாக பிரித்து போட்டிருக்கேன். இது 1.5 எல்போ நார்மலாக எப்பயும் வாங்குற மாரி தான். இது டவுட்டாக இருந்தால் மட்டும் கால் பண்ணிக்கலுங்க. டவுட்டு தான் கிளியர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இதேமாரி ஃபிட்டிங் எல்போ ப்ராஸு எல்லாம் ப்ராஸ் ஐட்டம். அடுத்தது ப்ளஸ்ஸு நம்ம அதுக்கு தான் ப்ளக்கு அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக மெட்டீரியல் எப்பயும் போல் மெட்டீரியல்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ வந்து எள்ளு போட்டு அங்கே டெலிவரி பண்ணியாச்சு. பைப்பு டேப்பு போட்டு அடித்து டெலிவரி பண்ணியாச்சு. இதில் வந்து வாஷ் பேஷன்ட்ட நம்ம வந்து ஒரு டீ ப்ராஸ் போட்டு அது தண்ணி வாஷ் பேஷனுக்கு இன்புட் வாட்டர் போகணுமே அந்தக்காக வச்சாச்சு. டோர் சென்டரில் மார்க் பண்ணியாச்சு. ஆனால் டோர் திறந்தோம்னா சென்டரில் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வைக்கணும். ஏன்னா வேஸ்ட் ஹோஸ் கனெக்ஷன் இடிக்கும். நம்ம இது வழியாக நம்ம டீ போட்டு நம்ம ஷவருக்கு இன்புட்டு கொடுத்துட்டு நம்ம டேப்புக்கு இன்புட்டு கொடுக்கணும். டீ போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த பைப்பை அளந்தாவது இதை ஒட்டிட்டு டீ போட்டுட்டு டீ ப்ராஸ் அந்த மட்டத்துக்கு நம்ம டேப்பு பாயிண்ட்டுக்காக டீ ப்ராஸ் போட்டாச்சு. இப்போ வந்து ஜம்பருக்கு வந்து இதேமாரி தான் பைப்பை அளக்கணும். நம்ம இப்போ ப்ளைனாக உள்ள பைப்பு போட்டுட்டு இதுலேருந்து டீ அளந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க்குக்கு. ஷவர் வால்வு எப்போ வேணுமோ போடலாம். நம்ம இதேமாரி கீழே உள்ள லைன்லாம் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு பார்க்கறதுக்கு. இப்போ வந்து டீ போட்டு டெலிவரி அனுப்பியாச்சு. இப்போ பின்னாடி RFTயை போட்டிருக்கோம். நான் அது தெளிவாக காட்டுறேன் அந்த வீடியோ வெளியில். இது வழியாக வந்து நம்ம இங்கே இந்தியன் பேஷன் தான் வைக்க போகிறோம். பின்னாடி ஏன் டீ ப்ராஸ் போட்டிருக்கோன்னா வெஸ்டர்ன் உடச்சிட்டு வைக்கிற மாரி இருந்ததுன்னா நம்ம வந்து கீழே மட்டும் உடச்சிட்டு அந்த பைப் லைனை யூஸ் பண்ணி நம்ம வெஸ்டர்ன் வச்சுக்கலாம். நம்ம அதனால் ஒரு டீ ப்ராஸ் ஒரு 60 ரூபா வரப்போகுது. நம்ம டீ ப்ராஸ் போடுறது ரொம்ப நல்லது. அடிஷ்னலாக டீ ப்ராஸு கஸ்டமர் கேட்காமே நாங்கள் இந்தியன் பேஷன் வச்சா போட்டுருவோம். நாங்கள் இதில் வந்து ஹீட்டருக்கு இன்புட் வாட்டர் கொடுத்தாச்சு. ப்ளஸ் இதுலேருந்து கரெக்டாக 2 அடி வச்சு பேஷன் மட்டத்துலேருந்து 2 அடி வச்சு டேப்பு பாயிண்ட் வச்சாச்சு. செவத்துலேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி இருந்தால் வாளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஷவர் வால்வு ஹெட்டை கட்டியாச்சு. எப்பயும் போல் அதில் டேப் அடிச்சுட்டு யூஸ் பண்ணால் நல்லது. இல்லை டீ ப்ராஸ் போட்டாச்சு. டீ ப்ராஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஷவர் வால் வந்து இதுலேருந்து 1 அடி ஹைட்டில் வச்சா நம்மளுக்கு இடிக்காமல் இருக்கும். இதில் எம்டியாக தான் ஏற்றிட்டு நம்ம எப்பயும் போல் அம்புக்குறி மேலே வச்சு ஷவர் வால்வு போட்டாச்சு. மேலே ஷவர் முறுக்கிறதுக்காக எல்போ ப்ராஸ் போட்டாச்சு. இப்போ இது பக்கத்துக்கு 4 இன்ச்சு இருக்கணும். நம்ம அதுக்காக அளந்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த டேங்க் வாட்டர் போட்டு முடிச்சாச்சு. இது அப்படியே நம்ம ஹீட்டருக்கு இன்புட்டு எல்லாத்தையும் முடிஞ்சுட்டு
இப்போ ஹீட்டரோட இங்கே இருந்து 4 வச்சாச்சு. இதுலேருந்து ஆர்எஃப்டி ப்ளைனாக விட்ருக்கோம் உடச்சிட்டு. அடுத்து ஹீட்டர் லைனை பாருங்கள், நம்ம போட்டுட்டு இதில் பீஸ் பைப் இருந்தாலும் ஜாயிண்ட் கப்ளிங் ஒன்று போட்டிருக்கோம். இல்லை 2 போட்டுட்டு நேராக எல்போ பிராஸ் போட்டுட்டு இது ஒரு ஸ்பிரிட் லெவல் மட்டத்தை பார்த்துக்க வேண்டியதான், இது ஒரு ஸ்பிரிட் லெவல் மட்டத்தை பார்த்துக்க வேண்டியதான். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஹீட்ரு இந்த சைடில் வைக்கனாலும் வைக்கலாம், இந்த சைடில் வைக்கலாம். நம்ம ஒயரிங் பாக்ஸும் பைப் லைன் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீட்ரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இது ஃப்ளோர் டாப் இங்கே தான் வருது. இது வாஷ் பேஷன் லைனே கனெக்ட் பண்ணோம். நம்ம இதில் கீழே பீம் வரதுனால முன்னாடி நோண்டணும். இப்போதைக்கு பீம் வரதுனால நம்ம அதே மட்டத்தை தான் போட முடியும், அதுக்கு கீழே இறக்க முடியாது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கிறனால பள்ளத்தில் ஒரு 3 இன்ச்சு பள்ளத்தில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நோண்டினோம். இதுட்டு பீம் வருது, அதனால நம்ம எவ்வளோ ஹைட்டு மட்டம் வருதோ அந்த மட்டத்துக்கு போட்டு மட்ட ஸ்லாப் ஏற்றுவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக திருப்பினீங்கன்னா ஒரு 45 எக்ஸ்ட்ரா வரும். 4-வே ட்ராப்பு, இதுதான் 4-வே ட்ராப்பு. நம்ம 4-வேல 2 வே தான் நம்மளுக்கு டம்மி பண்ணிட வேண்டியதான். ஒரு L1.5 L, இன்னொரு L1.5 L எடுத்துக்க வேண்டியதான். நம்ம முன்னாடி 45 தான் கணக்கு பண்ணோம். முன்னாடி இதில் நம்ம பக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சாச்சு, 2 சைடும் நம்மளுக்கு தேவையில்லாத சைடு ஒட்டியாச்சு. இதில் ஒரு ஜாயிண்ட் கப்ளிங் பைப்பு போட்டுட்டு, ஏன்னா இதுக்கிட்ட படிக்கட்டு வருது, அதனால் இந்த மட்டத்துக்கு L போட்டுட்டு இந்த பள்ளத்துக்கு நோண்டினாலும் பார்த்தோம் பீம் வரதுனால அதேமாரி போட்டாச்சு. 2.5 எல்போ தள்ளி திருப்பி விட்டு ஸ்ட்ரைட்டாக அனுப்பியாச்சு வேஸ்ட் வாட்டர் லைனை. நம்ம ஜாயிண்ட் கப்ளிங் போட்டால் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும், அதனால நான் பிளெயின் கப்ளிங்கை போட்டாச்சு. 2 சைடு டம்மி பண்ணியாச்சு. ப்ளஸ் இதுலேருந்து பக்கத்துக்கு 5 இன்ச்சு வச்சுட்டு இந்த கிராஸில் இழுத்தாச்சு. ஏன்னா ஒரு 45 இதில் மிச்சம் வர லைன் கொஞ்சம் சுற்றி போகாது. இந்த கிராஸில் வச்சு பூசிட்டா ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த சென்ட்ரு நம்மளுக்கு இந்த டோரு சென்ட்ரு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த டோர் கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டோர் திறந்தோம்னா சென்டரில் வாஷ் பேஷன் இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா லென்த்தாக இருக்குது பாத்ரூம், அதனால் இப்போ இந்த ஆர்எஃப்டியை போட்டாச்சு. இப்போ இது பக்கத்துக்கு 4 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு ஸ்பிரிட் லெவல் 3க்கும் வச்சுக்க வேண்டியது. நம்ம இந்த ஃப்ளோர் டாப்பில் பீஸ் பைப்பு போட்டாச்சு. அதில் சாக்கை வச்சு நம்ம பேக்கிங் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்தியன் பேஷனுக்கு இங்கே வைக்கிறதுக்காக இந்த சைடில் ஏன்னா படிக்கட்டு தள்ளி வரதுனால ஒரு 45 போடுற மாதிரி இருக்குது. நம்ம இந்தியன் பேஷன் அல்ட்ரா கம்பெனி வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதுலேருந்து ஒரு 3 அடிக்கு மார்க் பண்ணியிருக்க பாருங்க, அந்த அளவுக்கு கொத்தனார் கட்டை கட்டிடுவாங்க. அதுலேருந்து பதினத்துக்கு வாட்டமாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம பைப் லைன் எல்லா ஃபிட்டிங்கும் வச்சுக்க வேண்டியதான். இப்போ அவுட்டரில் ஒரு டேங்க் வாட்டர் கேட்டோமே, அந்த டேப்பு பாயிண்ட்டு இருக்குது. நம்ம பூசிட்டு டஃப்லாண்ட் இதை அடிச்சிக்க வேண்டியதான் டேப்பு. இப்போ இந்த கார்பரேஷன் வாட்டர் ஒன்று ஜம்பர் போட்டு தனியாக வச்சுருந்தோன்னா கார்பரேஷன் வாட்டர் இங்கேருந்து தரையில் வந்துடும். அங்கே ட்ரம்மு வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்கிட்ட கார்பரேஷன் வாட்டர் வந்துடும், அதில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மற்ற அவுட்ருக்கு பைப் லைன் தான் வந்திருக்கு, நம்ம அவுட்ரு அடிக்கிறப்ப காட்டுறேன். இப்போ இந்த படிக்கட்டு லேண்டிங் வந்தனால தான் இவ்வளோ சுற்றி வருது லைன் எல்லாம். இப்போ 4 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி வருது, 2 கொஞ்சம் தள்ளி வருது, ப்ளஸ் வாட்டர் லைன் ரூம் வழியாக வருது நம்மளுக்கு. இப்போ 4 இன்ச்சு பைப்பு ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு, ஒரு 45 போட்டாச்சு, ஜாயிண்ட் கப்ளிங்கில் ஏற்றியாச்சு. இது இந்த கிராஸில் கொண்டு நம்ம இதுலேருந்து கரெக்டாக 20 இன்ச்சு, 22 இன்ச்சு, 21 இன்ச்சு வச்சுக்கலாம். பின்னாடி பேஷனை வச்சு 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச்சு வரைக்கும் இருக்கலாம், பாத்ரூமுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கலாம். நம்ம இதில் 8 இன்ச்சு வச்சுருக்கோம், ப்ளஸ் 3 அடி இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அது அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் உட்காரத்துக்கு. ரொம்ப செவுத்தை ஒட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக இந்த சென்ட்ரு இந்த அளவு தான் பார்த்து கரெக்டாக இந்த மாரி பைப்பு பேக்கிங் பண்ணி வச்சுட்டா அவங்க இது பண்ணிப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.